ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர்ல ஒரு குற்றச்சாட்டு அரண்மனையில இருந்துச்சு. உன்னை விசாரிக்க வேண்டி இருக்கிறத, அதனால அரண்மனை விசாரணை மண்டபத்துக்கு வந்துட்டு போ என்றது அரசனின் ஆணை. நம்ம பேர்ல எந்த தப்பும் இல்லையே, நாம் எந்த தவறும் செய்யலையே என்று நினைத்தான் அந்த ஆள். ஆனாலும் அரசாங்க உத்தரவு, அதை அலட்சியம் செய்ய முடியுமா? போய்த்தான் ஆக வேண்டும். தனியாக போக அவனுக்கு தயக்கமாக இருந்தது. துணைக்கு யாராவது வந்து எனக்காக கொஞ்சம் வாதாடினா தேவல, யார அழைச்சிட்டு போறதுன்னு யோசிச்சான். அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்கள ஒருத்தரை அழைச்சிட்டு போலான்னு முடிவு செய்தான். அந்த 3 பேர்ல ஒருத்தர் ரொம்ப நெருக்கமான நண்பர். அந்த நண்பரின் வீட்டுக்கு போய் கதவை தட்டுனான். திறந்த நண்பனிடம் விஷயத்தை சொல்லி அரண்மனைக்கு அழைத்தான். என்னால வர முடியாது என்று சொல்லிவிட்டான் அவன். இவனுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. ரொம்பவும் நெருக்கமாக இருந்த இவனே இப்படி சொல்லிட்டானே என்று வருத்தப்பட்டான். சரி, பரவாயில்ல, இன்னொரு நண்பனிடம் போவோம் என்று முடிவு செஞ்சுட்டு 2வது நண்பனை தேடி போனான். 2வது நண்பனோ விஷயம் அனைத்தையும் கேட்டுவிட்டு, அரண்மனை வாசல் வரைதான் நான் வருவேன், அங்கே நின்று கொள்வேன், அதற்கு மேல் வரமாட்டேன் என்று கூறினான். அப்படி அது வரைக்கும் வந்து என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணுமே, அதுதானே முக்கியம் என்று நினைத்தான் அந்த ஆள். அடுத்தபடியாக 3வது நண்பனிடம் போனான். அவனிடம் அவனுக்கு அதிக நெருக்கமில்லை, இருந்தாலும் போனான். விபரத்தை சொன்னான். அவன் உடனே சட்டையை போட்டுக்கொண்டு வா போலாம் என்று புறப்பட்டு விட்டான். விசாரணையின் போது தன் நண்பனுக்காக வாதாடி பரிந்து பேசி விடுதலையும் வாங்கி கொடுத்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நண்பர்கள் உண்டு. முதல் நபருக்கு பெயர், பணம், 2ஆம் நபருக்கு பெயர் சொந்தம், 3ஆம் நபருக்கு பெயர் அவன் செய்த நற்செயல்கள். இறுதி பயணத்தின் போது பணம் கூட வராது, சொந்தம் கல்லறை வரைக்கும் வரும், நற்செயல்கள் தான் கூடவே வரும். அதாவது நமக்கு பின்னாலும் நம்மை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். மனிதனின் நற்செயல்களை மட்டுமே நாம் செய்ய வேண்டும்.